இன்று நான் தன்யனானேன். என்னை போன்ற ஓர் மானிடன் பிரஜாபதி தக்ஷன் மற்றும் பர்வத அரசர் இமவானருக்கு இணையான பெயரை பெற்றுவிட்டேன். எனக்கு எந்த இழப்பும் இல்லை. மாறாக நான் இன்று சிவசக்தியின் வடிவத்தில் அனைத்தையும் அடைந்து விட்டேன். எப்போதெல்லாம் இப்புவியில் மீனாட்சி சுந்தரரை பற்றி எண்ணுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நானும் நினைவு கொள்ளப்படுவேன். என் வாழ்வு புனிதமடைந்தது. நிச்சயம் அரசே, தங்களை வையகத்தோர் என்றும் நினைவில் கொள்வார்கள். மகாராஜா, மாப்பிள்ளை அழைப்பு வந்துவிட்டது. தேவி, மாப்பிள்ளை வந்து விட்டாராம். நாம் புறப்படுவோமா? என்னையும் அழைத்துச் செல்லுங்கள். சிவசக்தியின் விவாகத்தை நானும் காண விரும்புகிறேன். என் உடலில் சிறிதேனும் சக்தி இருந்திருந்தால் சிவசக்தியின் விவாகத்தை காண நானும் நேரில் சென்று இருப்பேனே. எவரேனும் இருக்கிறீர்களா? நுழைவாயிலை திறந்து விடுங்கள். நான் வெளியே செல்ல வேண்டும். சிவசக்தியின் விவாகத்தை நான் காண வேண்டும். என்னை வெளியே செல்ல அனுமதியுங்கள். ஹர ஹர மகாதேவா. நாங்கள் இங்கு அருகாமையில் வசிக்கிறோம். தாங்கள் இவ்வழியாக செல்வதாக அறிந்தோம். ஆகையால் காண வந்தோம். உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். என் விவாக நிகழ்வுக்கு வருவதற்கு எவருக்கும் தடையில்லை. அண்ட சராசரத்தில் யாவரும் என் உறவினரே. சிவசக்தியின் விவாகத்தை காண அனைவருக்கும் அழைப்புண்டு. துரித கதியில் வாருங்கள். அங்கே முகூர்த்த நேரம் நெருங்கிவிட்டது. வாருங்கள், அனைவரும் சென்று விவாகத்தில் பங்கேற்போம். இனி என்ன செய்வது குருதேவா? எவ்வாறு அந்த விவாகத்தை தடுப்பது? ஏதேனும் தீர்வு தாருங்கள். எவ்வாறு இதை நாம் தடுத்து நிறுத்துவது? சுந்தரரே, உள்ளே வாருங்கள்.
तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं देवबलं तदेव लक्ष्मीपते तेन्द्रियुगं स्मरामि शुभलग्ना सावधान। हर हर महादेव हर हर महादेव हर हर महादेव வரனும் வதுவும் ஒருவருக்கொருவர் மாலையை அணிவிக்கலாம். நான் ஒரு துர்பாகியசாலி ஆவேன். எந்த சிவசக்தியை வாழ்நாள் முழுதும் பூஜித்தேனோ அந்த சிவசக்தியின் விவாகத்தில் பங்கேற்க முடியவில்லையே. கதவை திறந்து விடுங்கள். நான் சிவசக்தியின் விவாகத்தை காண செல்ல வேண்டும்.
வாருங்கள், விவாக சடங்குகளை துவங்கலாம். இல்லை, ஆற்ற வேண்டிய கடமை ஒன்று உள்ளது. அப்பணியினை ஆற்றிய பிறகே விவாகம் செய்து கொள்வேன். இங்கு என்ன நடக்கிறது ராகு? குருதேவா, இங்கு என்ன நடக்கிறது? திடீரென்று ஏன் இந்த அமைதி? அசுரமாதா, இது என்ன லீலை என்று விளங்கவில்லை. சுக்கிராச்சாரியரே, தித்தி, அண்ட சராசரம் யாவும் ஒன்றாக இணைந்து விட்டது. இக்கணம் வேற்றுமை கொண்டிருப்பது சிவனாகிய நானும் தாங்கள் இருவருமே. மகாதேவா, தங்கள் விளக்கத்திற்கு மிக்க நன்றி. தாங்கள் எதற்கு இங்கு வந்தீர்கள்? முதலில் அதை கூறுங்கள். மகாதேவா, என் வேதனையைக் கண்டு ஏளனம் செய்ய வந்தீர்களா அல்லது தங்களது விவாகத்தின் வெற்றியை பற்றி கூற வந்தீர்களா? நான் எனது பக்தர்களுக்கு என் விவாகத்திற்கு வருவதற்கான அழைப்பு விடுக்க வந்தேன். என் சத்தியின் சகோதரியை அழைக்க வந்தேன். மைந்தனுக்கு நிகராக விளங்கும் சுக்கிராச்சாரியரையும் அழைக்க வந்தேன். தாங்கள் இருவருமின்றி எனது விவாகம் முழுமை பெற்றிடாது. என்னுடன் வாருங்கள். இல்லை மகாதேவா, அது நடக்காது. பல வருடங்களுக்கு பிறகுதான் நாங்கள் ஒன்றை அறிந்து கொண்டோம். ஒரு முறை விரோதியாகிவிட்டால் அவர் என்றுமே விரோதிதான். தங்கள் அழைப்பை இன்று ஏற்றுக்கொண்டால் பிறகு நான் விரோதத்தை அவமதித்தது போலாகும். தாங்கள் இங்கிருந்து செல்லுங்கள். தாங்களும் இன்று விரோதத்தை வெளிப்படுத்ததானே வந்திருக்கிறீர்கள்? தங்கள் மைந்தனுக்கு நிகரான பக்தனை விடுவிப்பதற்கு பதிலாக உங்கள் பெருந்தன்மையை நிரூபிக்கிறீர்கள். இத்தருணமும் தங்களுக்கு எங்கள் மீது, அசுரர்கள் மீது அக்கறை இருக்கிறது என்பதை நிரூபிக்க பார்க்கிறீர்கள். ஆகையால் தான் விவாகத்தை துறந்து எங்களை பார்க்க வந்திருக்கிறீர்கள். மகாதேவா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நன்றாக அறிவோம். தாங்கள் செல்லுங்கள். சென்று ஆதிசக்தியை விவாகம் செய்யுங்கள். பிரபஞ்சத்தில் எந்த தடையாயினும் சுக்கிராச்சாரியரால் தடுக்க இயலும். சுக்கிராச்சாரியர் கொண்டிருக்கும் பக்தியில் சக்தி உண்டு. அன்பினையும் அழைப்பினையும் புறக்கணித்திடுவதற்கான உரிமை யாவருக்குமே உண்டு. எனினும் தாங்கள் உரைத்ததை நான் தவறென்று எண்ண மாட்டேன். தங்கள் தீர்மானத்தின் மேல் எனக்கு வருத்தமில்லை.